ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும் போது, கர்த்தர் நம்மோடு பேசும்போது, கர்த்தர் அவருடைய வல்லமையை நம்ம மேல் ஊற்றும் போது நம்முடைய இருதயமானது எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம் போல கொழுந்து விட்டு எரியும். அதுதான் அந்த கொரசனுடைய அர்த்தம். இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் அவரை முன்னால நன்மை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. இரட்டிப்பான நன்மையை இன்றே தாரும் இயேசுவே. கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு தருவேன் சொல்லுகிறார்? இன்றைக்கே தருவேன். இந்த கெத்செமனே ஜெபத்திலேயே தருவேன் சொல்லுகிறார். விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அளவில்லாமல் ஆவியை தருவேன் தான் சொல்லியிருக்கிறார். அளவில்லாத அபிஷேகம். எலிசா 2 மடங்கு அபிஷேகம் தான் கேட்டான். ஆனால் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறது எவ்வளவு அபிஷேகம்? அளவில்லாமல் ஆவியை தருவேன் என்று. கர்த்தர் அதை என்றைக்கு தருவார்? 5 நாளைக்கு பிறகா, 10 நாளைக்கு பிறகா? இன்றைக்கே நமக்கு தரப்போகிறார் அந்த ஜெபத்திலேயே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எம்மாவூருக்கு போன சீஷர்களை போல என் இருதயமும் கூட கொழுந்து விட்டு எரியும்படியாய் நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு இந்த கடைசி நாட்களில் தேவை. பிரியமானவர்களே, பல நிறுவனங்களிலே ஜனங்கள், தேவ ஜனங்கள் கடினமாக உபத்திரவத்திற்குள்ளே போய் கொண்டிருக்கிற நாட்கள் இது. பயங்கரமான, நீங்கள் உலகத்தின் செய்திகளை கேள்விப்படும் போது தேவ ஜனங்கள் பல விதங்களிலும் வதைக்கப்படுகிற, உபத்திரவப்படுத்தப்படுகிற பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் ஜீவிக்கிறோம். நாம் ஜீவிக்கிற இடங்களிலே, சுற்று வட்டாரங்களிலே கர்த்தர் நமக்கு ஓரளவு சமாதானத்தை தந்திருக்கிறார். அந்த சமாதானம் இருக்கும் மட்டும் நாம் அமர்ந்திருக்க கூடாது. நாம் தேவ சமூகத்திலே போராட வேண்டும். அப்படி போராடும் போது கர்த்தர் என்ன செய்வார் என்றால், நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் அவசியமான நன்மைகளை, இரட்டிப்பான நன்மைகளை தேவன் நிச்சயமாய் தருவார். தாமதமே பண்ண மாட்டார். உனக்கு ஒரு நன்மை வேண்டும் என்றுதான் இந்த இடத்துல நீ கெத்செமனே ஜெபத்துக்கு வந்திருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நன்மையை நான் இன்றைக்கே தருவேன் என்று சொல்லுகிறார். எல்லாரும் கைத்தட்டி, எல்லாரும் கைத்தட்டி பாடணும். என்னோட ஊழியக்காரங்கள் எல்லாம், பிரதேசம் எல்லாரும் என்னோட கைத்தட்டி பாடணும். இரட்டிப்பான நன்மை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. என் இதயம் எரியட்டுமே. இரட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எம்மாவூர் சீஷர்கள்
சீஷர்கள் போல் எம்மாவு சீஷர்கள் போல் இதயம் எரியட்டுமே. தாவே சுலா பரா பஹா திமா தியா ஷரா मैंने तुराम खराम थिदे सदा इडबा हला बकतुला कशिदा बलकत इकदरा बकशिदा बकतुला करबला कतुला बकशिदा इला बलकतुला यारा बलकतुला बकशिदा बलकतुला कशिदा आमीन आमीन आमीन. உன்னுடைய குடும்பத்திற்காக உன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திற்காக ஒரு நன்மை உண்டாக வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய். தாமதிக்கும் போது நீ சந்தேகப்படாதே, தாமதிக்கும் போது சந்தேகப்படாதே. அது தாமதித்தாலும் வரும் என்றுதான் கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாமதித்தாலும் அதை கர்த்தர் தருவார். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்திலே தாமதிக்க மாட்டார், இன்றைக்கே அதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் இங்கே வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தேவ ஆலோசனையாக சொல்லுகிறேன். நம்முடைய சகோதர சகோதரிகளை எத்தனையோ பேர் பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியிலே, துஷ்ட மனுஷர் மத்தியிலே நெருக்கப்பட்டவர்களாக, எத்தனையோ கத்தோலிக்க நன்ஸ் கூட, கத்தோலிக்க நன்ஸாக இருந்தாலும் அவர்களை நினைக்கும் போது நம்முடைய சகோதரிகள் போலதான், ஊழியக்காரர்கள் போலதான் நான் நினைக்கிறேன். அவர்கள் கூட தங்களுடைய ஜீவியம் கெடுக்கப்பட்டு பயங்கரமான சித்திரவதைக்குள் இருக்கும் போது, நீங்கள் யாராவது தீபாவளி கொண்டாடக்கூடாது, தீபாவளிக்கு யாராவது புதிய வஸ்திரம் வாங்கியிருந்தால் போடக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமாக நீங்க செய்கிற துரோகம். நான் உங்களுக்கு இன்றைக்கு தேவ சமூகத்தில் இப்போ ஆவியானவர் சொல்ல சொன்னபடி நான் சொல்லுகிறேன். நான் இன்றைக்கு காலையில கூட நான் இதை சொல்லவில்லை, இப்பொழுது ஆவியானவருடைய ஏவுதலால் சொல்லுகிறேன். தீபாவளிக்கு என்று ஒரு வஸ்திரம் நீங்கள் வாங்கியிருந்தால், உங்களுடைய சகோதர சகோதரிகள் அவமானப்படுத்தப்படும் போது, தேவ ஜனங்கள் அவமானப்படுத்தப்படும் போது, உங்களுக்கு எதற்கு பண்டிகை? உங்களுக்கு எதற்கு பண்டிகை? கர்த்தருடைய சமூகத்திலே வாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மையானதை தருவார், உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார், இன்றைக்கே தருவார். உங்களுக்கு இரட்டிப்பான வல்லமையை தருவார், அளவில்லாத ஆவியை தேவன் தருவார். விசுவாசத்தோட உணர்ச்சியோட வைராக்கியத்தோட, விசுவாசத்தோடும் உணர்ச்சியோடும் வைராக்கியத்தோடும் இதை நாம் பாடுவோமாக. நீங்கள் பாடும்போது தேவனுடைய வல்லமை உங்கள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்று வந்திருக்கிறீர்களோ அந்த நன்மையை கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கே சாங்ஷன் பண்ணி சிக்னேச்சர் போட்டு முத்திரையிட்டு அனுப்புகிறார். இரட்டிப்பான எல்லா கைதட்டு வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை எம்மாவோ சீஷர்கள் போல் இதயம் எரியட்டுமே. இவ்வான நன்மையை இங்கே தாரும் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. Alabakara bakatila bakashira bakatula bakashira balakatula bakashara bakatula yara barakatula bakashira bakara balakatula. Hallelujah. ஒரு தடவை கூட நாம் எல்லாரும் கை தட்டி பாடுவோம். எல்லாரும் ஊழியக்கார சகோதரிமார் கூட நீங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து பாடுங்க. ஊழியத்திலே நமக்கு ஆண்டவர் நன்மை தருகிறார். உங்களுக்கு என்ன நன்மை வேண்டுமோ நீங்கள் ஆண்டவரிடத்திலே இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் வாஞ்சியோடு தான் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த ஜெபத்துக்கு வந்தவங்க எல்லாம் வாஞ்சி உள்ளவங்க தான். வராதவங்க இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஷாப்பிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போட்டோம், நல்லா வாங்கி சாப்பிடட்டும், வீட்டுல இருக்கட்டும். அவர்களுக்கு கஷ்டம் வரும்போது ஓடி வருவாங்க பாருங்க. இன்றைக்கு கொஞ்சம் பேர் வரல, பிரதேச சைட்ல ஷாப்பிங் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தீபாவளி தானே. நமக்கு என்ன தீபாவளி? ஏன் நம்முடைய ஜனங்கள், தேவ ஜனங்கள் துன்பப்படும் போது நமக்கு என்ன தீபாவளி? ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவோமாக, ஆண்டவரை நோக்கி கதறுவோமாக, ஆண்டவரை நோக்கி முறையிடுவோமாக. ஆண்டவரே, ஹல்லேலூயா, இரட்டிப்பான நன்மையை தாரும் ஆண்டவரே, அளவில்லாத வல்லமை தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கதறினால் உங்கள் இருதயமானது கொழுந்து விட்டு எரியத்தக்கதான விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். எல்லாரும் கதறு. இரட்டிப்பான நன்மையை தாரும் இயேசுவே, அளவில்லா
வல்லமை இன்றே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை ஓ இம்மாவூர் சீசர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே எம்மாவூர் சீசர்கள் போல் எம்மாவூர் சீசர்கள் போல் ஆமென் ஹல்லேலூயா ஷரபனபனகரபகதல நம்பி இருந்த இயேசு நம்பி இருந்த இயேசு நாங்கள் நம்பி பின்பற்றின இயேசு மரித்து போனார். இனி நமக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள்? அவரை நம்பி இருந்தோம், அவர் மரித்து போனார். இனி நமக்கு இந்த உலகத்தில் யார் சகாயம் பண்ணுவார்கள் என்று இருதயத்திலே அவிசுவாசத்தோடும் கலக்கத்தோடும் முறுமுறுப்போடும் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளோடும் கூட அவர்கள் காணப்பட்டார்கள். ஆகினால் தான் அவர்கள் எருசலேமை விட்டு பயத்தினாலே எம்மாவூருக்கு போகிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை, கலக்கம்தான் காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் வந்து அவர்களோடு பேசினார். ஆண்டவர் என்று தெரியாது, வழிபோக்கன் என்றுதான் நினைத்தார்கள். அவர் பேசும்போது அவர்களுடைய வார்த்தை அவருடைய உள்ளத்திலே ஒரு அக்னியை கொளுத்தி விட்டது போல காணப்பட்டது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்தார்கள், நம்மோடு பேசினவர்கள் இயேசுதானே என்று. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயமும் கூட கலக்கத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் நிராசையினாலும் வெறுமையாய் காணப்படுகிறது. நீ எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு போகிறாய். எருசலேமை விட்டு பயத்தினாலே கலக்கத்தினாலே நீ எம்மாவூருக்கு போகிறாய். ஆனால் கர்த்தர் உன் இருதயத்திலே ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அக்னியை இப்பொழுது எரிய செய்கிறார். நீ இந்த ஜெபம் முடிந்து போகும்போது உன்னுடைய இருதயம் அக்னியாய் பற்றி எரிந்து கொண்டுதான் திரும்பி போகும். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை ஓ எம்மாவூ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே ஓ எம்மாவூர் சீசர்கள் போல் எரியட்டுமே எம்மாவூர் சீசர்கள் போல் இதயம் எரியட்டுமே. இருதயம் எரிகிறது. எம்மாவூருக்கு போன சீசர்களுடைய இருதயம் போல அருமையான ஊழியக்காரரே உங்களுடைய இருதயம் பற்றி எரிகிறது. அல்லேலூயா. சிலா கரா துலா கரபா கதினா பஹுஷினா பலக தியால பக்கதுனா பக்கஷினா பக்க திராபல கதுனா பக்கஷினா பலக. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். எல்லாரும் கைகளை தட்டி இரட்டிப்பான நன்மை. எல்லாம் கைகளை உயர்த்தி தட்டுங்க, உயர்த்தி தட்டுங்க. இயேசுவே அளவில்லா வல்லமை என்றே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை என்றே தாரும் இயேசுவே எம்மாவூர் சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. எனக்கு ஒரு கொழுந்து விட்டு எரிகிற இருதயம் தாரோ. என் இருதயம் எரியட்டும், பற்றி எரியட்டும். அல்லேலூயா. சிலபகரா பகதுலா பகசிலா பகதுலா ரகாரா பதிரா ஷரபலா கதுலா. அல்லேலூயா. நிமா ஷரபலா துமா ரிதா நிமா ஷா நிமா திரா திரபம் ஷரபலா கதுலா. என் பிள்ளைகளே, என்னுடைய சபையிலே, என் பிள்ளைகளே, என்னுடைய சபையிலே உத்தமமான ஒரு கூட்டம் ஜனத்தை நான் காண்கிறேன். என்னுடைய ஊழியக்காரர் மத்தியிலும் கூட உத்தமமான ஒரு கூட்டம் ஜனத்தை நான் காண்கிறேன். நான் அவர்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். என் கரம் குறுகி போகவில்லை, என் செவிகள் மந்தமாகவில்லை. நான் அவர்களுக்காக கிரியை செய்வேன். அவர்கள் கேட்கிறதை நான் தருவேன். அவர்கள் வேண்டிக் கொள்வதை அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இயேசுவே இயேசுவே அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு முறை பாடுவோம், ஒரே ஒரு முறை பாடுவோம், சமயம் இல்லை. இன்னும் ஒரே முறை பாடுவோம். கைகளை தட்டுங்கள், உயர்த்தி தட்டுங்கள். இரட்டிப்பான நன்மை தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை. போயம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. Thank you, thank you Jesus. Hallelujah, hallelujah. Sabalaba, hallelujah. இன்று ஸ்தானாபதிகள் அழுதார்கள் என்ற வசனத்திலிருந்து நான் பேச விரும்புகிறேன். Even today I want to speak about the ambassadors. They are weeping out. ஏசாயா 33 அதிகாரம் 7 வசனத்திலே ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். And we read in Isaiah 33rd chapter verse 7, and we see the ambassadors of peace shall weep bitterly. இந்த வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த முழு வசனத்தையும் வாசிப்போம். Let us read the whole verse. இதோ அவர்களுடைய பராக்கிரமசாலிகள் வெளியிலே அலறுகிறார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். சமாதானத்து ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுகிறார்கள். Even the ambassador of peace shall weep bitterly. தேவ ஜனத்தின் ஒரு நிலைமை பற்றி தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். And we read about one state of the children of God. அங்கே சூழ்நிலைகள் மிகவும் கடினமானதும் விபரீதமானதுமாய் இருந்தபடியினால் அந்த ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுதார்களாம். As the situation seemed to be harsh, seemed to be adverse, the ambassador they wept. அவர்கள் அழுதபடியினால் அவர்களுக்கு கிடைத்த பிரதிபலனை 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். And as they wept, we see the consequence in the 10th verse. கர்த்தர் சொல்லுகிறார், 3 காரியங்கள் சொல்லுகிறார். அவர்கள் அழுதபடியினால் நான் 3 காரியம் செய்வேன் என்று சொல்லுகிறார். Even the Lord God said, as they wept bitterly, He said that He would be doing 3 things. ஒன்று, எழுந்தருளுவேன், that you would be rising. இரண்டாவது, உயர்ந்திருப்பேன், and you would be exalted. மூன்றாவது, மேன்மைப்படுவேன், and you would be lifted up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அந்த 10ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read the 10th verse. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அழுதபடியினால் கர்த்தருடைய பதில் இதுதான். They have wept for the Lord. That was the answer by the Lord for these people. இப்பொழுது எழுந்தருளுவேன், now I will be rising for them. இப்பொழுது உயர்வேன், and I will be exalted. இப்பொழுது மேன்மைப்படுவேன், and I will be lifted up myself. சொல்லுங்க, 3 காரியம் சொல்லுகிறார் கர்த்தர். அவர்கள் அழுததினாலே கர்த்தர் 3 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, இப்பொழுது எழுந்தருளுவேன், and I will rise up. எல்லாரும் சொல்லுங்கள், இப்பொழுது எழுந்தருளுவேன். இது உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற பதில். And this is the answer with the Lord God giving answer to you all. இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். Even the 3 things the Lord God is telling for you. முதலாவது கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஸ்தானாபதிகள் அழுத அழுகையை தேவன் அந்த அழுகையை கண்டார். Even the Lord God has seen the bitter cry of those ambassadors. உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழுந்தருளுவேன். Immediately God was saying that you would be rising up for them. கர்த்தர் எழுந்தருளும்போது 2 காரியங்கள் நடக்கிறது. If the Lord God rises up, then 2 things will be happening. ஒன்று, கர்த்தர் எழுந்தருளும்போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். When the Lord God rises upon us, even the enemies will be scattered. இன்றைக்கு உன்னுடைய ஜீவியத்திலும் உனக்கு விரோதமாகவும் எழுகிற சத்ருவின் வல்லமைகள் சிதறடிக்கப்படும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழுந்தருளுவேன் என்று சொல்லுகிறார். And all the powers which have risen against you, so that power might be scattered, God says that He would be rising up. அந்த ஸ்தானாபதியை போல் மனங்கசந்து அழுதால், if you bitter cryly like this ambassador, கர்த்தருடைய பதில், நான் எழுந்தருளுவேன்.
What is the answer of the Lord? That he would be rising up. அவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். When he would be rising up, the enemies would be scattered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. இரண்டாவது அவர் எழுந்தருளும் போது இரண்டாவது நடக்கிற காரியம், And while the Lord God rising up, what would be the second thing would have happening? 74ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தின்படி, As according to the Psalm 74:3, பாழான இடங்கள் கட்டப்படும். and all the desolate place that will be built up again. பாழான ஸ்தலங்களிலே ஆண்டவருடைய பாதங்கள் எழுந்தருளப்படும் போது அந்த பாழான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும். And when the feet of the Lord will come upon the desolation, the desolated place will be built up again. ஆமென். உன்னுடைய ஜீவியத்திலும் உன்னுடைய வெளிப்படையாக உன்னுடைய காரியங்களிலும் பாழாய் போனவைகள் திரும்ப தேவன் அதை கட்டுவார். Whatever evidently, whatever brought us a desolation in our life, God will be building up it up. உன்னுடைய ஜீவியம் கூட ஒருவேளை பாழாய் போயிருக்கலாம். Even our life might have gone as a desolated one. ஒரு காலத்துல நான் தொடக்கத்துல இந்த ஊழியத்தினுடைய தொடக்கத்துல கோலார் கோல்ட் ஃபீல்ட்ஸ்ல நான் வேலை செய்தேன். In my beginning days, I was doing the ministry in the place called the Kolar Gold Field. அதன் பிறகு अनेक வருஷங்களுக்கு பிறகு நான் அந்த ஊழியம் செய்த இடங்களுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன் ஒரு விஷயமாக. But after that, I had one chance to go to that place where I already served the Lord. அப்பொழுது நான் அந்த தொடக்க காலத்துல ஊழியம் செய்த அந்த இடங்களை காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது. I had a great desire to see the ministry, the place where I worked in the beginning days. அங்கே ஒரு ஆள் என்னை கொண்டு போய் காட்டினார். அங்கே ஆட்களே வசிக்கிற இடமாவே இல்லை, எல்லாம் பாழாய் கிடந்தது. When somebody was showing about those places, it was a desolated place where nobody could able to live in that place. நம்முடைய ஜீவியம் கூட சில வேளைகளிலே பாழாய் போகலாம். Sometime even our life will be turned to be like a desolation. சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் போகிறது. Even the spiritual life sometime made as a desolated one. சில ஆட்கள் பாருங்க நல்ல ஆவிக்குரியவங்களா இருந்திருப்பாங்க, ஆனா இப்ப ஜெபம் இல்ல, பைபிள் வாசிக்கிறது இல்ல, தேவ சமூகத்துல ஆவியில் நிரம்புறது இல்ல, அந்நிய பாஷை பேசுறது இல்ல, சபையில தீர்க்க தரிசனம் கூட சொல்லி இருக்கிறார்களாம் சில ஆட்கள், ஆனால் இன்றைக்கு சபையே இல்ல. இப்படி உங்க வீடு பாழாய் கிடக்கிறது. Your house is desolated where you have no prayer, where have no fasting, never come into the presence of the Lord. அது சத்துரு செய்த காரியம். It is all worked out by the devil. சத்துரு தான் அந்த இடத்தை பாழாக்கி போட்டானாம். Only the devil has desolated that place. சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே பாழாய் கிடக்கிற இந்த ஸ்தலத்திலே உம்முடைய பாதங்களை நீர் எழுந்தருள பண்ணும். Oh Lord, whatever the desolated place, let your feet arise in that place. ஸ்தானாபதிகள் அழுகிறார்கள். Even the ambassadors are weeping out. கர்த்தர் சொல்கிறார், நான் எழுந்தருளுவேன். Even the Lord God says that he would be rising up in that place. ஹalleluya. அப்ப கர்த்தர் எழுந்தருளும் போது ரெண்டு காரியங்கள் நடக்குது. எதெல்லாம்? When God rises up, two things happen. What all? சொல்லுங்க பிரதேச, சத்தமா சொல்லுங்க. சத்துரு சிதறடிக்கப்படுகிறான், பாழாய் கிடந்த ஸ்தலங்கள் கட்டி எழுப்பப்படுகிறது. இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார், நான் உயர்ந்திருப்பேன். Secondly, God says that you would be exalted. நான் உயர்வேன், நான் உயர்ந்திருப்பேன். And I would be exalted, and I will be found in the high place. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ஆண்டவர் உயரும் போது என்ன நடக்கிறது? When the Lord God is exalted, what is happening? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கும்போது, While you turn to Isaiah 6 chapter verse 2, உசியா ராஜா மரணம் அடைந்த அதே வருஷத்திலே, in the time when the king Uzziah was dead, தேவன் உயரமான ஒரு சிங்காசனத்திலே வீற்றிருந்தாராம். even the Lord God was seated upon a very high throne. உசியா என்று சொல்கிறது பெருமையான ஒரு மனுஷன், மேட்டிமைக்காரன், பெருமைக்காரன். The king Uzziah means a very haughty, proud man. கர்த்தர் ஒரு தேசத்தை குறித்து சொன்னார், இவன் மெத்த பெருமைக்காரன் என்று. எந்த தேசம்? மோவாப். Moab is a place where God said it is a place of the proud. அதுபோல இந்த உசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா ராஜா மரித்தபோது கர்த்தர் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். Even when the king Uzziah was dead, the Lord God was seated in the high throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. அப்ப உசியா என்றால் யார்? And who is that Uzziah? பெருமை, A man of pride. மேட்டிமை. People having haughtiness. ஆண்டவர் உயர்த்தப்படுகிறார். The Lord God is exalted. நாம் தாழ்த்தும் போதுதான் ஆண்டவர் உயர்த்தப்படுவார். Only when we are abased, the God would be lifted up, exalted. அந்த உசியா மரிக்க வேண்டும். நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிற உசியா மரிக்க வேண்டும். Even that Uzziah that found in your life, he must be dead. பெருமை மரிக்க வேண்டும். Even the pride must be dead. அப்பொழுது கர்த்தர் உயரமான சிங்காசனத்தில் இருப்பாராம். Then the Lord God would be seated in the high throne. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Pray to the holy name. ரெண்டு காரியம் சம்பவிக்கிறது. அவர் உயரத்தில் இருக்கும்போது ரெண்டு காரியம். While he is found in the high place, two things occur.
comparison. ஒன்று, அந்த தேவாலயம் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்ததா. Even the whole temple of God filled with the tail of his garment. பாருங்க, ஆலயத்துல ஒரு உயரமான சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருந்த உடனே அந்த ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால அந்த ஆலயம் முழுவதும் அப்படி நிரம்பிச்சு. Even the whole temple was filled with the train, and the train of his garment filled with the whole of the temple. கர்த்தர் உயர்த்தப்பட்டால் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் நிரப்புவார். When the Lord God is exalted, and he will fill in you and your home. நீ உன் தேவனை உயர்த்தினால் அவர் உன் குடும்பத்தை உன் வாழ்க்கையை நிரப்புவார். When you exalt your God, and the Lord God fill you and your home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பகுதிகள் குறையாக இருக்கின்றன. Even in our life, in our family life, lot of things, some things seem to be lacking. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், இந்த கெத்செமனே ஜெபத்தின் மூலமாக நான் உன்னை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். But the Lord God through the Gethsemane prayer is saying that he would be filling it up. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அவர் நம்மை நிரப்புகிறவராய் வந்திருக்கிறார். And he has come in our midst to fill us. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பியது. Even the whole temple was filled with the train of his garment. அது மட்டுமல்ல, Not only that, அவர் உயர்த்தப்படும் போது இன்னொரு காரியம் சம்பவிக்கிறது. when the Lord God is exalted, another thing also happens. அவர் உயர்ந்திருக்கும் போது அவர் சொல்லுகிறார், நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன். I would be high upon the earth, even I would be high in the midst of the nation. அப்பொழுது என்ன நடக்கிறது? While it is, what would be the happening? அவர் சொல்லுகிறார், யுத்தங்களை ஓய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Then I would be ceasing the war. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. தேவன் உயரத்தில் இருந்தால் யுத்தங்களே இல்லை. When the Lord God is found in the high place, there is no war at all. அந்த வசனத்தை படிங்க. பூமியின் மேல் உயர்ந்திருப்பேன். சங்கீதம் 46:10. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். உயர்ந்திருப்பேன். பூமியின் கடைமுனை பரியந்தம், பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்கிறது? When the Lord God is exalted, what is happening? யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். And he is stilling and ceasing the war. ஒரு முதலாவது கேட்கிற, உன்னுடைய இருதயத்தில் ஏதாவது யுத்தங்கள் இருக்கிறதா? First of all, let me ask you, do you have any war in your life? போராட்டம் இருக்கிறதா? Do you have any struggle within you? கர்த்தர் உயர்த்தப்பட்டால் நான் உயர்த்தப்படுவேன் என்று நீ அழும்போது கர்த்தர் சொல்கிறார், நான் உயர்த்தப்படுவேன் என்று. When you weep out, I would be exalted. அவர் உயர்த்தப்படும் போது உன்னுடைய யுத்தம் ஓயும். When he is exalted, your war will be ceased. சிலருடைய வீடுகளில் யுத்தம், Even in the family life, in the home, there is a war. சபைகளிலே யுத்தம், Even in the church, there is a war. தேசத்திலே யுத்தம். Even in the country, there is a war. பிரியமானவர்களே, இன்றைக்கு பயங்கரமான யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. Everywhere you could find war is going on. விசேஷமாக நம்முடைய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள் அதிகமாக உபத்திரவப்படுகிறார்கள். Especially our Christian brethren, they are being persecuted. அவர்களுக்காக நாம் அதிகமாக இந்த கண்ணீர் விட வேண்டும். And we had to especially pray for those brethren. நம்முடைய தேவன் உயர்த்தப்பட்டால், When our God is exalted, நிச்சயமாக அந்த யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவார். certainly God would be ceasing that kind of war. பூமியின் கடைமுனை பரியந்தம் யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. மூன்றாவது அவர் சொல்கிறார், நான் மகிமைப்படுவேன், மேன்மைப்படுவேன். And thirdly, he said that he will be lifted up. நான் மேன்மைப்படுவேன். And he would be lifted up. எப்படி அவர் மேன்மைப்படுவார்? In what a way you would be lifted up? கர்த்தர் எப்படி மேன்மைப்படுவார்? In what a way you would be lifted up? முதலாவது, அவர் ஜனங்கள் மூலமாக, தன்னுடைய ஜனங்கள் மூலமாக அவர் மேன்மைப்படுத்தப்படுகிறார். Only through his people, the Lord God, he seems to be lifted up. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். And whosoever honor me, and I would be honoring them. ஜனங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். Even the people, they honored the Lord. ஏசாயா 24:16 படித்து பாருங்கள். In Isaiah 24:16. கர்த்தர் அங்கே மகிமைப்படுத்துகிற ஜனங்களை பற்றி நாம் படிக்கிறோம். And we see about the people who are being honored by the Lord. பூமியின் கடையாந்தரத்திலிருந்து, Even from the extreme end of the earth, நீதிபரருக்கு மகிமை என்று பாடும் கீதங்கள் கேட்கிறது. and they would see the song singing for the righteousness and to the Lord of righteous. பூமியின் கடையாந்தரம் சொல்லி நான் படிச்சிருக்கிறேன். இப்ப நான் அந்தமானுக்கு போன போது அந்த பூமியின் கடையாந்தரம்னா என்னன்னு ஓரளவு எனக்கு புரிந்தது. And I learned about the extreme of the earth when I went to Andaman. I could understand what is meant by the extreme end of the earth. அப்படினா இன்னும் அந்த ஆர்டிக் ரீஜன் எல்லாம் போனா எப்படி இருக்கும்?
If I just travel in the Arctic Ocean in those regions, how would be? பிரியமானவர்களே, பூமியின் கடையாந்திரத்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள். Even there are people living the extreme end of the earth. நம்ம போல மதுரை பட்டணத்துல இல்ல. Not only we people live only in Madurai city. சமுத்திரத்துக்குள்ளே கடையாந்திரத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள். Even in the midst of the ocean and away from the ocean, many thousands live. அவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்களாம். And all joined together, they were all singing songs. என்ன பாட்டு? What was that song? நீதிபரருக்கு மகிமை. சொல்லுங்கள். நீதிபரருக்கு மகிமை. சத்தமா சொல்லணும். இந்த கீதத்தை பூமியின் கடையாந்திரத்திலிருந்து பாடுவதை நான் கேட்கிறேன். I am able to hear from the end of the earth. They are singing this sort of song. நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? Are you able to magnify your Lord? ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறீர்களா? Are you able to lift up your God? அவர் எப்படி மேன்மைப்படுவார்? In what way he could be lifted up? அவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் மூலமாக மகிமைப்படுவார். The people who are magnifying the Lord through them, he would be magnified. இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. நான் இன்றைக்கு இதோட முடிக்கிறேன். Even there are a lot of things, but I want to conclude with this. அப்போ இந்த ஸ்தானாபதிகள் மனம் கசந்து அழுத உடனே, when this ambassador bitterly wept, எழுந்தருளுவேன், உயர்ந்திருப்பேன், மகிமைப்படுவேன், மூன்று காரியம் கர்த்தர் சொல்லுகிறார். and God is saying that he would be rising up and he would be exalted and he would be lifted up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. இந்த மூன்று காரியத்தை இன்றைக்கும் தேவ சமூகத்திலே அழுகிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். Even tonight, at this evening, as you are in the presence of the Lord, as you are weeping out in the presence of the Lord, God is saying the same thing to you. அந்த மூன்று காரியங்களையும் சொல்லுங்கள். ஒரு சத்தம் தான் கேக்குது, என்னன்னு தெரியல. எழுந்தருளுவேன், உயர்ந்திருப்பேன், மேன்மைப்படுவேன், அல்லாவிட்ட மகிமைப்படுவேன். உன்னுடைய வாழ்க்கையில கத்த இந்த மூணு காரியத்தை இன்னைக்கு சொல்லிட்டார். Even the Lord God has uttered the three promises to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீங்க ஜெபிக்க போகும்னாலே நீ என்ன ஜெபிக்க போறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். Even before you start praying, God knows what you are going to pray. நீ எதற்காக அழ போறான்னு தெரியும். Even what purpose you are going to shed tears. கர்த்தர் ஆன்சர் தந்துட்டார். Even God has given answer for that. கர்த்தருக்கு எழுந்தருளுவேன் என்று சொல்லிட்டார். And God has promised that he will be lifting up. ஹalleluya. விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் அழுது ஜெபியுங்கள். முதலாவதாக நீங்கள் என்ன பாரத்தோடு வந்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி அழுது ஜெபியுங்கள். With whatever the purpose, with whatever burden, you just pour out in the presence of the Lord and you cry out unto the Lord. அன்று அந்த ஸ்தானாபதிகள் செய்தது போல மனம் கசந்து அழுங்கள். That's the ambassador did. You just weep bitterly before him. மனம் கசந்து அழுவோம். Let us cry bitterly before him. அருமையான ஊழியக்காரரே அழுங்கள். Oh dear servants of God, you cry out. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிவிட்டார், எழுந்தருளுவேன் என்று சொல்லிவிட்டார். Even the Lord God promised that he would be rising up. நான் உயர்வேன் என்று சொல்லிவிட்டார். And the Lord God said that he would be rising up. நான் மகிமைப்படுவேன் என்று சொல்லிவிட்டார். And he said that he will be lifted up. அழுங்கள், ஆண்டவருடைய சமூகத்தில் அழுங்கள். Just you cry out in the presence of the Lord. இயேசுவே என்று கூப்பிடுங்கள். You just cry saying Jesus. சத்தமாய் அழுங்க. You cry out with a loud voice. நீங்க ஜெபிக்க வெட்கப்படக்கூடாது. Don't be ashamed to cry out. ஆமென், ஆமென். ஆமென். அந்த ஸ்தானாபதிகளை போல மனங்கசந்து அழுங்கள். கர்த்தர் சொல்லுவார், நான் எழுந்தருளுவேன், நான் உயர்வேன், நான் மேன்மைப்படுவேன். கர்த்தருடைய ஆன்சர் அது. உன்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் சொல்லுகிறார், அழாதே, கலவலைப்படாதே, நான் எழுந்தருளுவேன் என்று சொல்லுகிறார். அலபாக்கரபாக்கத்துலா அப்பா மகிமைப்படுத்த, மேன்மைப்படுத்த,
யார் கிருபை தாரும் ஆண்டவரே. மகிமைப்படுவேன் சொன்னீரே. அல்லேலூயா. 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 அழுங்க, நல்ல அழுது ஜெபித்து பழகுங்க. ஆண்டவரே, அப்பா, பிதாவே என்று கூப்பிடுங்க. ஸ்தானாபதிகள் அழுதது போல அழுங்கள். என்ன கவனிங்க, நீங்க அழுகிற சத்தம் கேட்கணும். எல்லாரும் அழுகிற சத்தம் கேட்கணும். ஆண்டவரை நோக்கி அழுது கெஞ்சி கேளுங்க. கர்த்தாவே, அந்த ஸ்தானாபதிகளை போல அழுங்க. கர்த்தர் சொல்வார், நான் எழும்புவேன், நான் உனக்காக கிரியை செய்வேன், நான் உயர்ந்திருப்பேன், யுத்தங்களை ஓய பண்ணுவேன். ஆமென். பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களை கட்டி எழுப்புவேன். நான் உன்னை நிரப்புவேன், உன் வீட்டை நிரப்புவேன், உன் வேலை நிரப்புவேன், உன் சபையை நிரப்புவேன். இரட்டிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவோ சீஷர்கள் போ என் இதயம் எரியட்டுமே. எரியட்டுமே. நிப்பான நன்மையே இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே. எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயமோ எரியட்டுமே. இதயம் எரியட்டுமே. ஸ்தானாபதிகளின் அழுகையை கண்டு நான் எழுந்தருள்வேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உனக்காக எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளினால் நிச்சயமாக சத்துரு சிதறடிக்கப்படத்தான் வேண்டும். அவர் எழுந்தருளினால் நிச்சயமாக அந்த பிடம் நிச்சயமாய் பாழான ஸ்தலங்கள் கட்டப்படத்தான் வேண்டும். உன்னுடைய ஜீவியத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் பாழாய் கிடந்தவைகளை கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அவர் உயர்ந்திருக்கிறார். நீ எந்த அளவு உன்னை தாழ்த்துகிறாயோ அந்த அளவு அவர் உயர்த்துகிறார். அவர் உயர்த்தப்படும் போது அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பினது போல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் நிரப்புகிறார். ஆமென். குறைகளை நிறைவாக்குகிறவர் அவர்தான். ஆமென். மனுஷர் உனக்கு ஏதோ உதவி செய்யலாம், ஆனால் உன் குறையை நிறைவாக்க தேவனால் மட்டும்தான் முடியும். கர்த்தர் உன் குறையை நிறைவாக்குகிறார். ஏதோ ஒரு பகுதியிலே நீ குறைவாயிருப்பதை நீ அறிகிறாய், நீ உணர்கிறாய். கர்த்தர் இதை நிரப்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் உன்னை நிரப்ப முடியாது. கர்த்தர் தான் உன்னை நிரப்புவது.
பத்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பினது. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஒரு தடவை பாடுவோம். இரட்டிப்பான வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை இன்றே தாரும் இயேசுவே, அளவில்லா வல்லமை, இன்றே தாரும் இயேசுவே. ஓ எம்மாவு சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. ஓ ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், தூரத்திலிருந்தும் பக்கத்திலிருந்துமாக வந்திருக்கிற உங்களை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. அவர் உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் கொடுத்துட்டார். இந்த ஜெபத்துக்கு நான் வரும் முன்னால என் ஜனத்துக்கு நான் கொடுக்கிற ஆன்சர் என்று கர்த்தர் எனக்கு சொல்லி தான் அந்த வசனத்தை கொடுத்தார். ஆமென். அந்த வசனத்தை சொன்னார், எழுந்தருளுவேன், நான் உயருவேன். ஓ ரபாக்கா ரபாக்கா. கர்த்தர் ஆன்சர் கொடுத்துட்டார். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆன்சர் கொடுத்துட்டார். எந்த அளவு உன் தேவனை நீ மகிமைப்படுத்துகிறாயோ அந்த அளவுதான் நீ அவர் மகிமைப்படுவார். உன்னுடைய ஜீவியத்தில் நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துற அனுபவமே உனக்கு இல்லாதது போல் நீ காணப்படக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், கதறி அழுங்கள், ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க, வெட்கப்படாதுங்க. அந்த குருடனை போல தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபக ரபக துலவலா வரஷரா திரமன தரபகபலகல. கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். என் சமூகத்தில் அழுகிற ஒரு ஜன கூட்டத்தின் சத்தத்தை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நான் மௌனமாயிரேன், நான் மௌனமாயிரேன், நான் அமர்ந்திருக்க மாட்டேன். என் ஜனத்தின் கண் சத்தம், அழுகையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். என் ஜனத்தின் அழுகையின் கூக்குரலை நான் கேட்கிறேன். ஒரு கூட்டம் ஜனங்கள் அழுது கொண்டிருப்பதை நான் கேட்கிறேன். என் ஜனமே, அபாகலா பராதுலா இதபஹரபலா கதுலா கச்சரபலா கதுலா ஓ ரபகதர திலபகஜிரா ஷரபலா கதுலா கரபலா கதுலா கதுலா. என்னுடைய விசுவாச வீடுகளிலும் கூட ஒரு கூட்டம் ஊழியக்காரர்கள் என் சமூகத்தில் அழுது கொண்டிருப்பதை நான் கேட்கிறேன். அந்த சத்தம் என்னுடைய சமூகத்தில் வந்து எட்டிக் கொண்டிருக்கிறது. நான் என் ஊழியக்காரருக்காக எழும்பி கிரியை செய்ய போகிறேன். நான் என் ஜனத்துக்காக எழும்பி கிரியை செய்ய போகிறேன். ஆங்காங்கே இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் கூட பல உபத்திரவங்கள் வழியாக, பல கஷ்டத்தின் வழியாக, கண்ணீரின் பாதையின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் மௌனமா இரேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குலாபாலாபா கத்துரா சுரபல கரபகதல கரபகதல கரபாகியம் திரபல கசுரப உனபட திரதிராசியால பாகராதிராசி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய சொந்த விஷயங்களிலே உங்களுக்கு திட்டவட்டமாய் பதில் தந்திருக்கிறதாக சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் இந்த ஜெபத்தை நடத்தி ஆசீர்வாதமாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். தொடங்கினால் கர்த்தர் தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும்.
துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். முழங்கியே எதிர்க்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கெஞ்சுகிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். ஓ சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெயக்கொடி ஏற்றிடுவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஓ ஆசீர்வாதம் இறங்கிடும், இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஆசீர்வாதம் இறங்கிடும், இந்த ஆசீர்வாதம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஓ அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். அபிஷேகம் இறங்கிடும், ஆமென். புது அபிஷேகம் இறங்கிடும். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம். இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், துராபாலாபாலா. அபிஷேகம் இறங்கிடும். ஆமென். அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். தீராபாலா காஷிதாபா. அபிஷேகம் இறங்கிடும், புது அபிஷேகம் இறங்கிடும். அராபாலா காஷிலாபா காஷிலாபா காஷி. நாம் எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி முடிப்போம். எல்லாரும் எழும்பி கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எழுந்தருளுவேன் எழுந்தருளுவேன் என்று சொன்ன தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். உயர்வேன் என்று சொன்ன தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். மேன்மைப்படுவேன் மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நம்முடைய ஸ்தோத்திர ஜெபத்திலே கர்த்தர் எழுந்தருள போகிறார். நம்முடைய ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலம் அவர் உயர்த்தப்பட போகிறார், மகிமைப்பட போகிறார். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். முழங்கியே கெஞ்சுகிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கெஞ்சுகிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை அவர்
அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவின் முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபை இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அருமையாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான கிறிஸ்தமனை ஜெபத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜெபம் முழுவதிலே கர்த்தாவே நீர் பரலோக மகிமையோடு இறங்கி வந்து கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஜனங்களாக எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருந்த உம்முடைய அன்புக்காக சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரோடும் பேசி நம்முடைய எல்லா நல்ல வார்த்தைகளுக்காக சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஸ்தானாபதிகள் மனங்கசந்து அழுத போது கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தர் எழுந்தருளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்களோ கர்த்தாவே. ஆண்டவர் நீர் எழுந்தருளும் போது சத்துருக்களை நீர் சிதறடிக்கிறீர் கர்த்தாவே. பலான ஸ்தலங்களை கர்த்தாவே நீர் கட்டுகிறீரே கர்த்தாவே. நீர் ஆண்டவரே அப்படியாய் ஒவ்வொருவருக்கும் நீர் செய்திருக்கிறபடினால் நீர் சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே நீர் மேன்மைப்படுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே நீர் மகிமைப்படுவீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அவைகளின்படியெல்லாம் கர்த்தாவே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் செய்திருக்கிறபடினால் நீர் சோத்திரம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே வருகிற அந்த விசேஷ அதிகாலை சோத்திர ஜபத்திலையும் அப்படி செய்திருக்கிறபடினால் நீர் சோத்திருக்கிறோம். நீர் எழுந்திருளி கர்த்தாவே எல்லா சத்துருக்களையும் நீர் சிதறடித்திருக்கிறீர், அதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே பலான ஸ்தலங்களெல்லாம் நீர் கட்டியிருக்கிற, அதுக்காய் சோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் இருக்கிறது அந்த அதிகாலை சோத்திர ஜபத்திலே நீர் செய்திருக்கிறீர் கர்த்தாவே, அதுக்காய் நீர் சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. அந்த அதிகாலை சோத்திர ஜபத்துக்காய் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆண்டவருடைய சமூகத்தில் ஏற்றவத்தில் ஜெபிக்க விசேஷித்த ஜெப அக்கினி ஜெபிக்கிற கிருபையை அதிகமாய் தந்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுடைய சொந்த காரியங்களுக்காக இந்தந்த காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே பணிந்த நொறுங்குடைய இதயத்தோடு நோக்கி கூப்பிட்டார்களோ, கெஞ்சினார்களோ, அழுதார்களோ, அவர்கள் எல்லாவற்றுக்கும் நீர் செவி கொடுத்திருக்கிறபடினால் நீ சோத்திருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவருக்குள்ளே நீர் அற்புதங்களை அதிசயங்களை நீர் தொடர்ந்து செய்யும் கர்த்தாவே. உம்முடைய மகிமையான வருகைக்கா எங்கேயும் கர்த்தாவே இந்த தேசத்திலே நீர் முன்குறித்த சகல ஆத்துமாக்களை நீர் ஆயத்தப்படுத்தும். அதுக்கேற்ற பெரிய காரியங்களை செய்யும். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். யாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.